ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம வழியறிதல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது 12வது அதிகாரம். டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்லேயும் இந்த அதிகாரம் இருக்கா இல்லையான்னு பார்த்து வச்சுக்கோங்க. வழியறிதல்: வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல். பொருள் என்ன அப்படின்னா, செய்ய கருதுகின்ற வேலையின் கடினத்தையும் அதை செய்து முடிக்க தனக்குள் உள்ள வல்லமையையும், அதாவது அந்த வேலையை கெடுக்கக்கூடிய பகைவன் இருந்தால் அதனோட வல்லமையும் அவனுடைய வல்லமையையும் துணை வரக்கூடியவர்களாகிய பலத்தையும் நிறுத்து அளந்து கொண்டு அதன் பிறகு செய்ய வேண்டும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய வலிமையையும் தன்னை எதிர்த்து வரக்கூடியவர்களாகிய பகைவர்களுடைய வலிமையும் அறிந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக 2வது திருக்குறள். மாற்றான் வலியும் என்றால் பகைவனது வலியும், தூக்கி என்றால் ஆராய்ந்து. 2வது திருக்குறள். ஒல்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். ஒல்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். பொருள் என்ன அப்படின்னா, தம்மால் எவ்வளவு முடியும் என்பதை அறிந்து கொண்டு அந்த அளவோடு நின்று செய்கிறவர்க்கு நடக்காத காரியம் ஒன்றுமில்லை. ஒல்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். தம்மால் எவ்வளவு முடியும் என்பதை அறிந்து கொண்டு அந்த அளவோடு நின்று செய்கிறவர்களுக்கு நடக்காத காரியம் ஒன்றுமில்லை. 3வது திருக்குறள். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். பொருள் என்ன அப்படின்னா, தம்முடைய சக்தியை அளந்து அறிந்து கொள்ளாமல் வெறும் ஆவேசத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்து அதை முடிக்க முடியாமல் இடையில் விட்டு கெட்டுப்போனவர்கள் உலகத்தில் பலர் உண்டு. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். தம்முடைய சக்தியை அளந்து அறிந்து கொள்ளாமல் வெறும் ஆவேசத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்து அதை முடிக்க முடியாமல் இடையில் விட்டு கெட்டுப்போனவர்கள் உலகத்தில் பலருண்டு. 4வது திருக்குறள். அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். பொருள் என்ன அப்படின்னா, தனக்கு அமைந்துள்ள சக்திகளுக்கு தகுந்த மட்டில் காரியத்தின் பலத்தை அளந்து கொள்ளாமல் தன்னுடைய பலத்தை அதிகமாக மதிப்பிட்டு கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிறவன் விரைவில் கெட்டுப்போவான். இன்னொரு தடவை பாருங்க. அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்தும் கெடும். தனக்கு அமைந்துள்ள சக்திகளுக்கு தகுந்த மட்டில் காரியத்தின் பலத்தை அளந்து கொள்ளாமல் தன்னுடைய பலத்தை அதிகமாக மதிப்பிட்டு கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிறவன் விரைவில் கெட்டுப்போவான். 5வது திருக்குறள். பீலிப்பை சகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பொருள் என்ன அப்படின்னா, யாரானாலும் தம்முடைய சக்திக்கு மீறி செய்துவிட முடியாது. மிகவும் லேசான மயில் தொகையை பாரம் ஏற்றிய வண்டியானாலும் அந்த மயில் தொகையும் அளவுக்கு மீறி ஏற்ற அந்த வண்டியின் அச்சு முறிந்துவிடும். யாரானாலும் தம்முடைய சக்திக்கு மீறி செய்துவிட முடியாது. மிகவும் லேசான மயில் தொகையை பாரம் ஏற்றிய வண்டியானாலும் அந்த மயில் தொகை அளவுக்கு மீறி ஏற்ற அந்த வண்டியின் அச்சு முறிந்துவிடும். இதை பார்த்துக்குங்க. அடுத்ததா 6வது திருக்குறள். நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். பொருள் என்ன அப்படின்னா, மேலும் அளவறியாமல் செய்வது எதை போல் என்றால், ஒரு மரத்தின் நுனிக்கொம்பின் உச்சிக்கு போய்விட்ட ஒருவன் அதற்கு மேலும் ஏற முயன்றதால் உயிருக்கே முடிவு வந்துவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிருக்கு இறுதியாகிவிடும். மேலும் அளவறியாமல் செய்வது எதை போல் என்றால், ஒரு மரத்தின் நுனிக்கொம்பின் உச்சிக்கு போய்விட்ட ஒருவன் அதற்கு மேலும் ஏற முயன்றால்
உயிருக்கே முடிவு வந்துவிடும் என்றுதான் இதற்கு பொருள். 7வது திருக்குறள். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள், ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள், போற்றி வழங்கும் நெறி. பொருள் என்ன அப்படின்னா, தானம் கொடுப்பதிலும் உன்னுடைய பொருளாதாரத்தின் அளவை அறிந்து அதற்கு தக்கபடி கொடு, அதுதான் செல்வத்தை பாதுகாத்து பயன்படுத்தி கொள்ளும் வழி. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள், போற்றி வழங்கும் நெறி. தானம் கொடுப்பதிலும் உன்னுடைய பொருளாதாரத்தின் அளவை அறிந்து அதற்கு தக்கபடி கொடு, அதுதான் செல்வத்தை பாதுகாத்து பயன்படுத்தி கொள்ளும் வழி. 8வது திருக்குறள். ஆகாறு அளவிட்டீது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. பொருள் என்னன்னா, ஏனென்றால் ஒருவனுக்கு வரும்படி குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை, செலவு மட்டும் வரவுக்கு அதிகப்படாமல் இருந்தால் கெடுதி வராது. ஒருவனுக்கு வரும்படி குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை, செலவு மட்டும் வரவுக்கு அதிகப்படாமல் இருந்தால் கெடுதி வராது. 9வது திருக்குறள். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல் இல்லாகி தோன்றக் கெடும். பொருள் என்ன அப்படின்னா, அளவறிந்து அதற்கு தக்கபடி வாழ்க்கை நடக்காதவனுடைய ஆடம்பரச் சிறப்பு இருப்பது போல் இருந்து இல்லாமல் போய் மீண்டும் தலை தூக்க முடியாமல் கெட்டுப் போகும். அளவறிந்து அதற்கு தக்கபடி வாழ்க்கை நடக்காதவனுடைய ஆடம்பரச் சிறப்பு இருப்பது போல் இருந்து இல்லாமல் போய் மீண்டும் தலை தூக்க முடியாமல் கெட்டு போகும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல் இல்லாகி தோன்றக் கெடும். கடைசி திருக்குறள். உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். பொருள் என்ன அப்படின்னா, உபகாரம் செய்தவனானாலும் தனக்குள் உள்ள செல்வத்தின் அளவை கணக்கு பார்க்காமல் செய்கிற உபகார செலவுகளாலும் உள்ளதெல்லாம் விரைவில் இல்லாது போய் வறுமை வந்துவிடும். உளவாரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவாரை வல்லை கெடும். உபகாரம் செய்வதனாலும் தனக்குள் உள்ள செல்வத்தின் அளவை கணக்கு பார்க்காமல் செய்கிற உபகார செலவுகளாலும் உள்ளதெல்லாம் விரைவில் இல்லாது போய் வறுமை வந்துவிடும். பொருள் என்ன அப்படின்னா, உளவாரை என்றால் தமக்குள் உள்ள செல்வத்தின் அளவை, தூக்காத என்றால் ஆராயாத, ஒப்புரவு ஆண்மை என்றால் உதவி செயலால், வளவரை என்றால் செல்வத்தின் அளவு. இதோட இந்த வழியறிதல் அப்படிங்கிற திருக்குறள் அதிகாரம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.